என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பாரடைஸ் யூடியூப் சேனல் உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதுல இருந்து கொடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அற்புதமான அருமையான கதைகள் தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருக்கோம். அந்த நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடிய கதைகளை நீங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறப்பவே எப்படி நம்ம சேனல் வந்து மற்ற சேனல்கள்ல இருந்து வித்தியாசப்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். கதைகளை நீங்க கேட்க கேட்க தான் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பார்த்துக்கிட்டே வாங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோல வந்து திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகள்ல ஒண்ணுதான் கேட்க போறோம். கேட்டதில் பிடித்த கதை எது சரி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதை. ஓகேவா? கேட்கலாமா? சிரிக்க வைத்து சிந்தனையை தூண்டும் கதைகள் சொல்றதுல வந்து ரொம்ப பிரபலமானவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். அவர் கதையை கேட்டாவே ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப ஷார்ட்டா அண்ட் ஷார்ப்பா ஸ்வீட்டா சொல்லுவார். அந்த கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாரு. ஒரு நாள் அவரை பார்க்க 4 பேர் வந்திருந்தாங்க. முனிவர்கிட்ட அந்த 4 பேருமே போய், சாமி, உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே, அதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த முனிவர், தெரியலப்பா அப்படின்னு ஒத்த வரியில பதில் சொல்லிட்டாரு. ஆனாலும் வந்தவங்களை விடாம, என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய முனிவர், இது கூட தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முனிவர் அவங்க கிட்ட, அப்படியா, சரி, இப்ப நான் உங்களை ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சுக்கிட்டு போவேன். போற வழியில ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். அதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லணும். கருத்து தப்பா இருந்துச்சுன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அந்த 4 பேரும் முனிவரோட சேர்ந்துக்கிட்டு புஷ்பக விமானத்துல ஏறினாங்க. கொஞ்ச தூரம் போனப்புறம் ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. குட்டி போட்டதுக்கு அப்புறம் தனக்கும் தன்னோட குட்டிகளுக்கும் பசிக்கு இரை தேட அந்த பக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கமா ஒரு மான், அதுவும் குட்டி போட்டுட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த பக்கமா வந்துச்சு. அந்த மானை பார்த்த அந்த புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொன்னு தானும் சாப்பிட்டுட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொடுத்துருச்சு. அதை சாப்பிட்ட அந்த புலி குட்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கமா பார்த்தா தன்னோட அம்மாவை பறிகொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம். இந்த காட்சியை அவங்க கிட்ட காட்டின முனிவர், இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த 4 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, இது ரொம்ப தப்புங்க, மான் குட்டிகளுக்கு இப்ப தாய் இல்லாம போச்சேன்னு சொன்னாரு. உடனே அவரை அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுருச்சு. அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாரு, ஏன்பா உன்னோட கருத்து என்னன்னு. ஏற்கனவே ஒருத்தனை கீழே விழுந்ததை பார்த்த ஆளு, இல்ல சாமி, இது சரிதான், ஏன்னா புலிகளுக்கு இரையாகத்தானே மான்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரையும் அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அடுத்த ஆளு ரொம்ப உஷாரா சொன்னான், இது தப்பும் இல்ல சரியும் இல்ல சாமி அப்படின்னு. உடனே அவனையும் அந்த விமானம் கீழே தள்ளிருச்சு. கடைசியா விமானத்தில் இருந்தவனை பார்த்து கேட்டாரு முனிவரு, ஏன்பா உன்னோட கருத்து என்னன்னு. அவன் ரொம்ப ரொம்ப உஷாராயிட்டான். அதுக்கு அவன் சொன்னான், தெரியலையே சாமின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விமானம் அவனை கீழே தள்ளி விடல. 2 பேரையுமே சுமந்துகிட்டு, அதாவது அந்த 4வது ஆளையும் அந்த முனிவரையும் சுமந்துகிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த விமானம். அவ்வளவுதான் கதை. இப்ப இந்த கதையில வர்ற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயம் இருக்கு. தேவையில்லாத விஷயத்த தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறது அனாவசியம், தேவையில்லை. அதே தேவையில்லாத விஷயம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது மாதிரி தனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதோ அனாவசியம். தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தானே உத்தமம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் அவர் இந்த கதையே சொல்லியிருக்காரு. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.